Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஏப்ரல் 1ஆம் தேதி போலீசாருக்கு போன் கால் ஒன்று வந்தது. சீரியஸான ஒரு கொலை வழக்கில் உண்மை குற்றவாளி யார், இதில் முட்டாளாக்கப்பட்டது யார் என்பதை விளக்குகிறது OTT கிரைம் த்ரில்லர் கதைகளை மிஞ்சிய ட்விஸ்டுகள் நிறைந்த இந்த கிரைம் சம்பவம். கர்நாடக மாநிலம் மைசூரு குஷால் நகரின் பசவனஹள்ளியை சேர்ந்தவர் சுரேஷ். மல்லிகே என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு 18 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இத்தம்பதியருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தனது மனைவி மல்லிகேவை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் கணவர் சுரேஷ். காவல்துறையும் கணவர் சுரேஷும் மல்லிகேவை தேடி வந்த நிலையில் 7 மாதங்களுக்கு பிறகு பெட்டதபுரா என்ற பகுதியில் ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு கிடந்தது. இதனால் காவல்துறைக்கு மல்லிகேவின் கணவர் சுரேஷின் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரை பிடித்து போலீசார் கடுமையாக அடித்து சித்திரவதை செய்ததால் மனைவியை கொலை செய்ததாக நீதிபதியிடம் ஒப்புக்கொண்டார் கணவர் சுரேஷ். அட பாவி, இவனே மனைவியை கொலையும் செய்துவிட்டு காவல்துறையிலும் புகார் கொடுத்துவிட்டு போலீசோடு சேர்ந்து மனைவியை தேடுவது போல எப்படியெல்லாம் நாடகமாடியிருக்கிறான் என கர்நாடக மாநிலத்தையே உலுக்கியது இந்த கொலை வழக்கு. பொதுமக்கள் பலரும் சுரேஷை கடுமையான வார்த்தைகளால் என்கவுண்டர் செய்ய ஆரம்பித்தார்கள். சுரேஷ் சிறையில் அடைக்கப்பட்டார். ஓராண்டு ஈராண்டுகள் அல்ல, 5 வருடங்கள் சிறையில் இருந்த சுரேஷ் ஜாமீனில் வெளியில் வந்துள்ளார். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நண்பர்களோடு மடிக்கேரி பகுதியில் உள்ள ஹோட்டலில் டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது சாலையில் கடந்து சென்ற பெண்ணை பார்த்து அப்படியே ஆடிப்போனார். இருந்தாலும் உறுதிப்படுத்திக் கொள்ள அருகில் சென்று உற்று பார்த்திருக்கிறார். ஆம், சுரேஷின் மனைவி மல்லிகேவேதான். இதயம் வெடித்து போக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். என்ன வளர்ற, ஏப்ரல் 1ஆம் தேதிங்கிறதால எங்களை ஏப்ரல் ஃபுல் பண்றியா? உன் பொண்டாட்டி செத்து போய் 5 வருஷம் ஆயிடுச்சு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் போலீஸ் மேல பயம் இல்லாம போயிடுச்சுல என கூலாக கேட்டிருக்கிறார்கள் போலீசார். இல்ல சார், சத்தியமா அவளை பார்த்தேன், தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க சார் என பதற்றத்தோடு கூற நம்பாமல் கூலாகத்தான் வந்தது காவல்துறை. சுரேஷ் குறிப்பிட்ட அந்த பெண்ணை பிடித்து விசாரித்த போது 5 வருடங்களாக விராஜ்பேட்டையில் உள்ள ஷெட்டிகேரியில் தனது காதலன் கணேஷுடன் வாழ்ந்து வருவதாக கூறி போலீசாரின் இதய துடிப்பையே எகிற வைத்திருக்கிறார் மல்லிகே. இந்த நிலையில் மல்லிகேவை மைசூரு 5வது கூடுதல் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள் காவல்துறையினர். கிடைத்த எலும்புக்கூடு உண்மையிலேயே யாருடையது என்பதையாவது முறையாக விசாரணை செய்து கண்டுபிடியுங்கள் என கூறியிருக்கிறது நீதிமன்றம். அதாவது 2021ஆம் ஆண்டு பெட்டதபுரா பகுதியில் ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு கிடைத்ததும் சுரேஷை மிரட்டியிருக்கிறது காவல்துறை. அதாவது, இந்த எலும்புக்கூடு உன் மனைவியுடையதுதான், நீதான் உன் பொண்டாட்டி மீதான சந்தேகத்துல அடிச்சு கொலை செஞ்சுட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க, இதை ஒத்துக்கோ, இதையே நீதிபதி கிட்ட வாக்கு மூலமா கொடு என சொல்லி மிரட்டி அடித்து உதைத்து குஷால் நகர் போலீசார் வாக்கு மூலம் வாங்கியிருப்பதும் அதையே குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்திருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. மல்லிகே தனது விருப்பப்படி வாழ உரிமை உள்ளது என கூறிவிட்டது நீதிமன்றம். ஆனால் எந்த குற்றமும் செய்யாத சுரேஷை பொய்யாக கொலை வழக்கில் கைது செய்து 5 வருடங்களாக சிறையில் அடைத்து தண்டனை கொடுத்திருக்கிறது காவல்துறை. சுரேஷ் சிறையில் இருந்தபோது அவரது மகன் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்துள்ளான். அப்பா சுரேஷ் சிறையில் அடைக்கப்பட்டதால் மகன் தனது சகோதரியையும் பாட்டையையும் கவனித்துக் கொள்ள படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. DNA அறிக்கையை பெறுவதற்கு முன்பே போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து சுரேஷை குற்றவாளியாக்கி சிறையில் அடைத்துவிட்டது காவல்துறை என சுரேஷின் வழக்கறிஞர் பாண்டு புஜாரி குற்றம் சாட்டியிருக்கிறார்.
அவசரமாக தவறான புலன் விசாரணையால் நீதிமன்றத்தையும் மக்களையும் முட்டாளாக்கிவிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடர்பு கொண்ட அப்பாவி சுரேஷை பார்த்து முட்டாளாக்க பாக்குறியா என போலீசார் கேள்வி எழுப்பியதுதான் வேதனையின் உச்சம். சுரேஷ் இழந்த வாழ்க்கை, அவரது பிள்ளைகள் இழந்த எதிர்காலம் எல்லாவற்றையும் கேள்விக்குறியாக்கிவிட்ட போலீசார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்புகிறார்கள் பொதுமக்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.